ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு ஜஸ்லமே அகிலாஸ் கிச்சன் இன் தமிழ் சேனல். இன்றைக்கி நாம் ரொம்பவே சூப்பரான ரொம்ப சுவையான பருப்பு உருண்டை குழம்பு தான் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சில பேருக்கு உருண்டை நம்ம குழம்புல போட்ட உடனே கொஞ்சம் நேரத்தில் உடைய ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் எப்படி உங்களுக்கு கட்டியாக உடையாமல் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்னுடைய வீடியோஸ் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்ததுன்னா என்னோடய சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அப்போ தான் நான் புதுசாக போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ செய்முறை எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த பருப்பு உருண்டை குழம்பு பண்ணுறதுக்காக நான் 1 கப்பு கடலைப்பருப்பும் 1/2 கப்பு துவரம் பருப்பும் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதை நான் வெதுவெதுப்பான தண்ணீரில் 1 மணி நேரம் ஊற வச்சுக்கிட்டேன். நீங்கள் நார்மலாக ஊற வைக்கிறதா இருந்தால் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு நாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். கூடவே இதுக்கு தேவையான மசாலா பொருட்களையும் நம்ம சேர்த்து நல்லா அரைக்க போகிறோம். அதுக்காக ஒரு 2லேருந்து 3 காய்ந்த மிளகாய், நல்ல காரமான காய்ந்த மிளகாய் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸு வெங்காயம் நான் எடுத்திருக்கேன், அதையும் சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கலாம். 4 பல்லு பூண்டு, 1 டீஸ்பூன் சோம்பு, 5 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், கை நிறைய கறிவேப்பிலை, தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி விடாமல் ரொம்பவும் கொரகொரன்னு இல்லாமல் அதே மாதிரி ரொம்பவும் மையாக இல்லாமல் ஒரு மீடியம் ரேஞ்சுக்கு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ இதை நம்ம வேறொரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். ஸோ வேறொரு பாத்திரத்தில் மாற்றின பிறகு ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம ஏன் அரிசி மாவு சேர்க்குறோம் அப்படின்னா, நம்ம உருண்டைகள் பிடிக்கும்போது அது நல்லா பைண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி குழம்புல போடும்போது உங்களுக்கு உருண்டை உடையாமல் இருக்கும். அதனால தான் நம்ம அரிசி மாவு சேர்க்குறோம். நம்ம அரிசி மாவு மிக்சியில் அரைக்கிறோம் பாருங்கள், அந்த சமயத்தில் கூட நம்ம சேர்த்துருக்கலாம். நான் சேர்க்க மறந்துட்டதுனால நான் தனியாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நான் சொன்ன அளவை விட அதிகமாக சேர்க்க வேண்டாம். ஏன்னா உருண்டை ரொம்ப கட்டியாக ஆகிடும் சில டைம்ஸு. அதனால் நான் சொன்ன அளவு மட்டும் நீங்கள் அரிசி மாவு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ இப்போ நான் அரிசி மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணின பிறகு ஒரு பெரிய எலுமிச்சம் சைஸுக்கு நான் நல்லா பிடிச்சிக்கிறேன். ஸோ உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கலாம். இதே மாதிரி நான் எல்லா மாவுலையும் உருண்டை பிடிச்சிட்டு இட்லி தட்டில் வச்சு ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ பாருங்கள், இது நல்லா வெந்துடுச்சு. இதை நம்ம இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் இந்த உருண்டை வேகிற சமயத்துலேயே நம்ம குழம்பு கூட சைட் பை சைடு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்போ குழம்பு செய்கிறதுக்காக ஒரு பெரிய கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. எண்ணெய் லைட்டாக சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 3/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், கை நிறைய கறிவேப்பிலை, 10 பல்லு பூண்டு, நான் மலைப்பூண்டு தான் சேர்த்துருக்கேன், 2 பச்சை மிளகாயை நான் கிள்ளி போட்டுக்கிறேன், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. ஓரளவு நல்ல பூண்டு வதங்கின பிறகு ஒரு 20 சின்ன வெங்காயத்தை உரித்து எடுத்திருக்கேன். அது சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பையும் நாம் சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்குற மாதிரி வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கினதும் ஒரு 3 மீடியம் சைஸு தக்காளியை சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்திருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஸோ தக்காளி நல்லா சாஃப்டாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்டான உடனே நமக்கு தேவையான மசாலாலாம் இப்போ நம்ம சேர்க்க போகிறோம். அதுக்காக 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள் அதாவது மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், அதாவது கலருக்காக இதை நான் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையுமா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்ல கிளற நல்ல எண்ணெய் வெளியே விட்டு வரும். அது வரைக்கும் நல்லா கிளறிக்கோங்க.
இப்போ பாருங்கள் எண்ணெய் வந்து நல்லா விட்டு வெளியே வருது. இந்த சமயத்தில் நாம் புளி கரைசலை வந்து சேர்த்துக்க போகிறோம். இதுக்காக நான் ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸுக்கு புளி வந்து எடுத்து தண்ணியில் நல்லா ஊற வச்சுக்கிட்டேன். 1/2 மணி நேரம் முன்னாடி ஊற வச்சுக்கிட்டேன். அதை வந்து நல்லா கரைச்சி எடுத்துருக்கேன். அதை வந்து நம்ம இப்போ சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா கொதிக்க விடுவோம். நல்ல ஒரு 10 நிமிஷத்துலேருந்து ஒரு 12 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்ட உடனே உங்களுக்கு நல்ல திக்காக ஆரம்பிக்கும். ஸோ பாருங்கள் இந்த மாதிரி நல்ல திக்காயிடுச்சு. இப்போ வந்து 1 டீஸ்பூனுக்கு நான் வந்து வெல்லம் வந்து சேர்த்துக்கிறேன். இது சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் குழம்புக்கு. அதனால தான் நான் வெல்லம் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கொதிக்கட்டும். ஸோ கொதிக்கிற சமயத்தில் நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கிற பருப்பு உருண்டை இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நாம் இப்போ இதில் சேர்த்துக்கலாம். ஸோ ஒன்று நாம் இப்போது எல்லா பருப்பு உருண்டையும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஸோ அப்போ பருப்பு உருண்டை சேர்க்கும்போது அடுப்பை வந்து நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு எல்லாத்தையும் சேர்த்துருங்க. பருப்பு உருண்டை வந்து சேர்க்கறதுலேருந்து நீங்கள் அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே தான் வைக்கணும். ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா சில டைம்ஸ் வந்து உங்களுக்கு உருண்டை உடைய வாய்ப்பு இருக்குது. அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். அதே மாதிரி உருண்டை சேர்த்த அப்புறம் லைட்டாக தான் கிளறி விடணும். நீங்கள் ஃபாஸ்ட்டாக கிளற வேண்டாம். ஏன்னா உருண்டை உடைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நம்ம உருண்டை எல்லாம் சேர்த்த பிறகு ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நீங்கள் வச்சிடுங்க. ஸோ அப்படியே நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அடுப்பை அணைச்சிடலாம். அதே மாதிரி உருண்டை வந்து நல்ல குக்காக அது வந்து தண்ணியெல்லாம் உறிஞ்சி நல்ல சாஃப்டாக ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் வந்து புளித்தண்ணி சேர்க்கும் போது எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் தண்ணியை சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா தேங்காய் பாலை கூட நீங்கள் சேர்க்கலாம். இல்லை தேங்காயை கூட அரைச்சி வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இல்லை 4 டேபிள் ஸ்பூன் தேங்காயை வந்து அரைச்சி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பட் தேங்காய் பால் வந்து சேர்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஸ்வீட்னஸ் அதிகமாகிற மாதிரி இருக்கும். அதனால் எனக்கு ரொம்ப ஸ்வீட்னஸ் வேணாம் அப்படிங்கிறதுனால நான் வந்து தேங்காய் பாலோ இல்லை தேங்காயோ வந்து நான் சேர்க்கலை. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அதை சேர்த்து கூட செய்யலாம். இப்போ இதில் கொத்தமல்லியை தூவி இறக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய சூப்பரான ரொம்பவே சுவையான பருப்பு உருண்டை குழம்பு சுட சுட தயாராகிடுச்சு. இது வந்து ஒரு 2 மணி நேரம் ஊறின பிறகு நீங்கள் சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்முடைய சூப்பரான பருப்பு உருண்டை குழம்பு தயாராகிடுச்சு. நீங்களும் இந்த வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரணும் அப்படின்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறொரு புதிய வீடியோவுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க.